பஞ்சாயத்துல ஸ்னேகா சொல்றாங்க, சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். இதுக்கு நீங்க சம்மதிச்சீங்கன்னா சாட்சிய கொண்டுட்டு வந்து நிறுத்துறேன். பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, ஸ்னேகா நீ சொன்னதை நிரூபிச்சிட்டேன்னா அன்னபூர்ணி அம்மா கொடுத்த வாக்க நிறைவேற்றுவாங்க. அதுக்கு இந்த பஞ்சாயத்து பொறுப்பு அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஸ்னேகா நடந்து போய் கார் டோரை ஓபன் பண்றாங்க. அப்ப சிவா வீட்டுல வேலை பார்த்த அந்த பொண்ணை கூட்டிட்டு வர்றாங்க ஸ்னேகா. பஞ்சாயத்து தலைவர் கேக்குறாரு அந்த பொண்ணை பார்த்து, சிந்துவ சிவா காதலிச்சாரா இல்லையா? அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்ல, சிந்து தான் டாக்டர் அண்ணனை காதலிச்சா. டாக்டர் அண்ணனோட போனை எடுத்து சிந்து கிட்ட கொடுத்தது நான் தான். சிந்து சிவாவோட போனை எடுத்து ஐ லவ் யூன்னு அவர் அனுப்புன மாதிரி மெசேஜ அவங்களே அனுப்பிக்கிட்டாங்க. பஞ்சாயத்து தலைவர் சொல்றாரு, சிவா தம்பி அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மையா? சிவா பேசாம நிக்கிறாரு தலைவர் முன்னாடி. சிவாவோட அம்மா சிவா கிட்ட சொல்றாங்க, என்னடா யோசிக்கிற? ஸ்னேகா சொல்றாங்க சிவா கிட்ட, சிந்து சொன்னதெல்லாம் பொய்ன்னு சொல்லு சிவா. சிவா மனசுக்குள்ள நினைக்கிறாரு, இனிமேட்டும் அமைதியா இருந்தா சரிப்பட்டு வராது. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நாளை சந்திப்போம்.